நீங்க என்னைக்காவது என்னடா இது இவ்வளோ வேகமா இந்த நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு 5 வருஷம் ஓடிருச்சு. இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு 2 வருஷம் ஓடிருச்சு அப்படின்னு என்னைக்காவது நீங்க நினைச்சிருக்கிறீங்களா? அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதற்கான பதிலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இந்த வீடியோ பதிவின் மூலமா ஏன் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, ஹார்டாக ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, ஏன் அவங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறதில்ல அப்படிங்கிறதுக்கான 5 பொதுவான மனநிலை சார்ந்த காரணங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, they think they are good at everything. நான் எல்லாத்துலேயும் நான் தான் ஒரு வல்லவன், எல்லாமே எனக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் என்னால் சரியாக செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புவாங்க. இது ஒரு விதமான ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னால் முடியும் அப்படிங்கிறத தாண்டி என்னால் எக்ஸாக்டாக என்ன முடியும் என்ன முடியாது அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கலான நாலேஜ் ஒருத்தங்களுக்கு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம்தான். ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை என்னால் பண்ண முடியும், ஒரு விஷயம் எனக்கு ஆல்ரெடி இதை பற்றி எனக்கு அறிவு இருக்குது, இது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க நம்புறதுனால அவங்களால அடுத்த கட்டத்துக்கான சில விஷயங்களை அவங்களால செய்ய முடியாமல் போகுது. உதாரணத்துக்கு, அவங்க எந்த ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த வேலையை சிறப்பாக செய்யறதுக்கு அல்லது அந்த வேலையினுடைய அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம முன்னேறி போகிறதுக்கான விஷயங்களை ஏன் நிறைய பேர் செய்யாமல் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கான காரணம் இதுதான். ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறத ஒரே நாள்லேயோ ஒரு வருஷத்துலேயோ நடக்கக்கூடிய ஒரு விஷயம்லாம் கிடையாது. அது நடக்கிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வெற்றி அப்படிங்கிறது என்றைக்குமே படிக்கட்டுகள் மேலே உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயந்தான். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த பெரிய அளவு வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடியது. இவங்க எல்லாருமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு, அடுத்தடுத்த படிக்கட்டுகளுக்கு நகராமல் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம், எனக்கு எல்லாம் தெரியும், என்னால் எல்லாத்தையும் சிறப்பாக செய்துவிட முடியும் அப்படிங்கிற விஷயத்த நம்புறதுனால தான். சரி, இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு விஷயத்த செய்ய முடியும், செய்ய தெரியும் அப்படின்னு நீங்கள் நம்பி இருந்தாலும் கூட அதை வேறு யாராவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுட்டு இருக்கிறாங்களா, வேறு யாராவது இன்னும் சிறப்பாக செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ணி பாருங்கள். என்னது, கம்பேர் பண்ணுமா? இது வரைக்கும் நிறையா வீடியோலையும் சரி மற்றவங்களும் சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மற்றவங்களோடு உங்களை ஒப்பிடாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் மற்றவர்களோடு கம்பேர் பண்ணணும். அதாவது மற்றவர்களோடு உங்களை கம்பேர் பண்ணி நீங்கள் தாழ்வு மனப்பான்மையைத்தான் உருவாக்கி கொள்ளக்கூடாது. ஆனால் மற்றவங்க எதில் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க, நாம் எந்த அளவுக்கு அவங்கள மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக நீங்கள் மற்றவங்களோடு கம்பேர் பண்ணுறது முற்றிலும் சரியானது. ஸோ யார் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்களை அல்லது பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்கள பாருங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள், அவங்கள இன்ஸ்பிரேஷனாகவும் ஒரு பாடமாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்கவர் பண்ணுங்கள், அதிலிருந்து பாடம் கற்றுக்கோங்க, நீங்கள் செயல்படுத்துங்க, நீங்கள் சிறப்பாக பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒரு விஷயமாவது அவங்க கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்க முடியும். இரண்டாவது காரணம், they don't take bigger risk. நண்பர்களே, ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போது உங்களுக்கு வயசு 80 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 80 வயசில் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். திரும்பி பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது சில விஷயங்களுக்கெல்லாம் ரிக்ரெட் இருக்கும், ஒரு வருத்தம் இருக்கும். அடைச்சா இதை நான் அதை பண்ணலையே, இதை பண்ணியிருந்தால் நான் சந்தோஷமாக இருந்திருப்பேனே, இதை பண்ணியிருந்தால் நான் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பேனே, இதை பண்ணியிருந்தால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சில விஷயங்கள் உங்களுக்கு தோணும் இல்லைங்களா? அது என்ன அப்படின்னு கொஞ்சம் உங்கள் மனசுக்கிட்ட ஒரு கேள்வியாக கேட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு சில வருத்தங்கள் இருக்கலாம், ரிக்ரெட்ஸ் இருக்கலாம். சரி, இதை பண்ணியிருந்தால் என் லைஃப் மாறி இருக்கும், இதை நான் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனசில் போகும் இல்லைங்களா? இந்த ரிக்ரெட் எல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு, அதை அடையிறதுக்கு, அதை நோக்கி பயணிக்கிறதுக்கு நாம் எடுக்காத அந்த பெரிய ரிஸ்க் தான் காரணம். நண்பர்களே, நம்ம எல்லாருமே மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாகணும், மிகப்பெரிய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாதுங்க. நமக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும் இல்லைங்களா? நான் சந்தோஷமாக வாழணும், அமைதியாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், அல்லது நிறைய பணம் சம்பாதிக்கணும், என்னுடைய ஃபேமிலியோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா இன்டென்ஷன்ஸ் இருக்கும். இந்த நோக்கங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக வச்சோம் அப்படின்னா இதுக்கு
இதுக்காக தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்காக தான் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஒரு மீடியாக்கர் லைஃப் ஸ்டைலை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு ஸ்கூலில் படித்தோம், ஏதோ ஒரு காலேஜில் ஒரு கோர்ஸை எடுத்து படித்தோம், இந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு மாமா சொன்னாருன்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு வேலை கிடச்சி அந்த வேலைக்கு நம்ம போயிட்டுருக்கிறோம். இன்னொரு கம்பெனிக்கு வந்து நம்ம மாறினோம், பெட்டரான ஒரு சம்பளம் கிடைக்கும், கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு வேறு ஒரு கம்பெனிக்கு மாறினேன். இந்த மாதிரி ஒரு 2-3 கம்பெனிக்கு நான் தாவவும் செஞ்சேன். கடைசியில் எனக்கு வந்து கல்யாணமும் பண்ணி வச்சாங்க, குழந்தைகள் பிறந்துச்சு. அந்த குழந்தைகளும் அதே மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்கிறதுக்கு நானும் ஒரு ஸ்கூலில் தள்ளிவிட ஆரம்பித்தேன். அவங்களும் பெருசானாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சுழற்சி வட்டம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து திரும்ப கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. சரி, இதெல்லாம் எதற்காக இவ்வளோ கஷ்டப்படுறான் ஒரு மனுஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய முக்கியமான ஒரு விஷயம் அவனுடைய நோக்கம். நான் இப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு அவனுடைய மனசில் ஒரு ஆசை, ஒரு எண்ணம், ஒரு நோக்கம், ஒரு இலக்கு அப்படின்னு விஷயங்கள் எல்லாம் உருவாகி இருக்கும். அதை எப்படியாவது அச்சீவ் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவன் ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறான். நண்பர்களே, நம்ம ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்முடைய மனசு ஏதாவது ஒரு கட்டத்தில் சொல்லி இருக்கும், இதை செய் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனால் நாம் அதை செய்யாமல் போகும்போது பின்னாடி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ரிக்ரெட்டாக மாறுது, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக மாறுது. அந்த வருத்தம் மீதி இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து சாப்பிட ஆரம்பிக்குது, அழிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரிக்ரெட் இருக்கா, வருத்தம் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அந்த வருத்தத்தை நீங்கள் இப்பொழுதே போக்கிக் கொள்ள முடியும், அதற்கான முயற்சி, அதற்கான ரிஸ்க் எடுத்தா. 3வது காரணம், they think their credential is blueprint of their success. சில பேர்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் எல்லாம் ஒரு காலத்தில் நான் அப்படி வாழ்ந்தேன் தெரியுமா, நான் அப்படி படித்தேன் தெரியுமா, நான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை என்னுடைய இண்டஸ்ட்ரியில் நான் வந்து சாதித்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போவோ செஞ்ச சில வெற்றிகளை, எப்போவோ சாதித்த சில சாதனைகளை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து இதெல்லாம் பண்ணினதுனால நான் ஒரு வெற்றியாளன், இதெல்லாம் செஞ்சதுனால நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நண்பர்களே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் உண்மையாகவே வெற்றியாளனாக இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். ஏதோ ஒரு காலகட்டத்தில் நான் வெற்றி அடைஞ்சேன், ஏதோ ஒரு காலகட்டத்தில் நான் நம்பர் 1 இருந்தேன் அப்படிங்கிறதுக்காக இப்போவும் நான் நம்பர் 1 இருப்பேன் அப்படின்லாம் வந்து அவசியம் இல்லை. இப்போ வேறு யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, ஆனால் நாம் அந்த உண்மையை பார்க்க நாம் மறுக்கிறோம். அந்த உண்மையை அந்த கசப்பான உண்மையை சுவைப்பதற்கு நாம் மறுத்து கொள்கிறோம். அதனால் என்னுடைய பழைய இனிப்பான விஷயங்களை நான் சுவைத்து கொண்டு அசை போட்டு கொண்டு நான் வெற்றியாளன் அப்படிங்கிற ஒரு கனவு வாழ்க்கையில், ஒரு மாயையான வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த ஒரு காரணத்தை அவங்க மனசில் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்படி நினைக்கிறவங்க, நான் ஆல்ரெடி வெற்றி அடைஞ்சிருக்கேன், எனக்கு எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தெரியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடவே, ஒரு எண்ணத்தோடவே வாழ்ந்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையாகவே இன்றைக்கி காலம் ரொம்ப வேகமாக நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு உண்மை தான். அதாவது அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது, நிறையா விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. நம்ம எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கணும். இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நாம் அப்டேட்டடாக இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த எண்ணங்கள் இருந்தால் நம்ம அப்டேட் பண்ணவே விடாது, நம்ம புதுசாக கற்றுக்கவே விடாது, புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கவே விடாது. இந்த எண்ணத்தை முதல்ல நீங்கள் தூக்கி போடணும். மார்க் ட்வைன் ஒரு இடத்துல இப்படி சொல்லியிருக்கிறார், என்னுடைய கற்றலில் பள்ளியோ கல்லூரியோ தலையிடுவதை நான் அனுமதித்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது நான் வந்து இந்த கோர்ஸ் படிச்சிட்டேன், நான் இந்த காலேஜில் படிச்சிட்டேன், இத்தனை விஷயங்களெல்லாம் நான் வந்து படிச்சிருக்கிறேன், அதனால் நான் எஜுகேட்டட் அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து உண்மையான ஒரு கல்வி அறிவாளனுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணம் அல்ல. நான் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு காலேஜ் படித்ததுக்கப்புறம், ஒரு ஸ்கூலெல்லாம் படித்து முடித்ததுக்கப்புறம் எதையுமே கற்றுக்கொள்ள மாட்டார்கள், எதையுமே படிக்க மாட்டார்கள், எதையுமே அவங்களுடைய அறிவை வந்து வளர்த்துக்கவே மாட்டாங்க, ஒரு புத்தகத்தை கூட திரும்பி எடுத்து படிக்கவே மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நான் படித்து விட்டேன், எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. நண்பர்களே, இது உண்மை இல்லை. நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. பழைய விஷயங்களை வச்சு ஓட்டுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் புதுசாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 4வது காரணம், they don't go out of their comfort zone. அவங்களுடைய கம்ஃபோர்ட் ஜோனை தாண்டி வெளியே போக மாட்டாங்க. நண்பர்களே, நீங்கள் ஒரு நிலையில், ஒரு இடத்துல, ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் ரொம்ப நாள், நீண்ட நெடும் காலம் அடைபட்டிருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்டு வந்து ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் செட்டாக மாறிடும். ஃபிக்ஸட் மைண்ட் செட் அப்படின்னா அந்த மனநிலைகளில் 2 டைப் இருக்குது. இது ஏற்கனவே நம்ம எபிக் லைஃப் சேனலில்
நம்ம பார்த்துருக்குறோம். ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் அப்படின்னா என்ன, க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. க்ரோத் மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து புதுசு புதுசாக ஒவ்வொரு விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு வளர்ந்து கொண்டே போகுது, வளர்ச்சி அடைந்து கொண்டே போகுது, புது புது விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி பண்ண நம்முடைய அறிவு டெவலப் ஆகிட்டே இருக்கும், புது புது அனுபவங்கள் கிடைக்கும், நாம் வந்து வளர்ந்து கொண்டே போவோம். ஆனால் இந்த ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதை வச்சு என்னுடைய காலத்தை முழுவதுமாக ஓட்டுறது, ஒரே விதமான மனநிலையோடு வாழ்வது, எதையுமே புதிதாக கற்றுக்கொள்ளாமல் இருப்பது, இது எல்லாமே வந்து ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு விஷயத்தில், ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில், ஒரு ஜாபில், ஒரு பிஸ்னஸில், ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நீண்ட நெடுங்காலம் எந்த விதமான மாற்றத்தையும் சந்திக்காமல், எந்த விதமான மாற்றத்திற்கான முயற்சிகளையும் எடுக்காமல் நீங்கள் அப்படியே நின்று விட்டீர்கள் என்றால் உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்டாக மாறி போய்விடும். இப்போ நம்ம ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டோம் இல்லைங்களா, என்னைக்காவது நீங்கள் என்னடா இது காலம் இவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு என்னைக்காவது நினச்சிருக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டேன் இல்லைங்களா. பொதுவாக நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது காலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஒரு மாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு மாதம் அப்படிங்கிறது ஒரு வாரம் மாதிரி பறந்துக்கிட்டு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா பெர்செப்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலத்தை நாம் கண்ணோக்குகிற விதம் அப்படிங்கிறது மாறி இருக்குது. நமக்கு சின்ன வயசாக இருக்கும்போது, சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது, பள்ளி பருவத்தில் இருக்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களும் புதுசு புதுசாக இருக்கும். புதுசு புதுசாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம், புதுசு புதுசாக நம்ம கற்றுக்கிட்டே இருப்போம், புதுசு புதுசாக நமக்கு வந்து முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கியூரியாசிட்டியை வந்து, ஆர்வத்தை வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும். நிறைய நம்ம அதில் ஃபாலோ பண்ணி போக 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 நம்ம வந்து அந்த ப்ரெசன்ஸில் வாழ்வோம், அந்த நிலையில், அந்த கனப்பொழுதில், அந்த நிலையில் நம்ம இருப்போம். ஆனால் இப்போது நிறைய விஷயங்கள் நமக்கு புதுசாக இல்லை, பழசு தான், கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா காலம் மிகவும் வேகமாக ஓடுவதாக நமக்கு தெரிகிறது. ஆனால் இது உண்மை இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன டைம் இருந்துச்சோ அதே ஸ்பீடில் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்முடைய பெர்செப்ஷன், நம்முடைய அந்த நேரத்தை கண்ணோக்கும் விதம் அப்படிங்கிறது வெகுவாக மாறி இருக்கிறது. அப்போ திரும்பவும் இந்த காலம் எனக்கு 25 வருஷம் ஓடிடுச்சுங்க, 30 வருஷம் ஓடிடுச்சுங்க, அதுக்குள்ளே எனக்கு வயசாயிருச்சுங்க அப்படிங்கிற ஒரு தருணம்ங்கிறது நமக்கு சீக்கிரமாக வந்துருங்க. இதை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெர்செப்ஷனை மாற்றணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் க்ரோத் மைண்ட் செட்டுக்கு மாறணும், ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்லேருந்து நீங்கள் வெளியே வரணும், புதுசாக நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு முயற்சிகள், ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது திரும்பவும் சின்ன வயசில் இருந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை ஆர்வத்தை தூண்டும், நிறைய விஷயங்களை கற்றுக்குவீங்க. அதில் நீங்கள் நேரம் செலவிட உங்களுக்கு காலம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக போகாமல் மெதுவாக போகிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். 5வது காரணம், they don't believe in their capabilities. அவங்களால என்ன முடியும் என்பதை இந்த கடினமாக அல்லது ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணாலும் கூட சாதிக்காதவர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா அவங்களோட கேப்பபிலிட்டிஸை, என்னால் என்ன முடியும், என்னால் என்ன சக்தி, எனக்கு என்ன சக்தி இருக்குது, எனக்கு என்ன தன்மை இருக்குது, எனக்குள்ள என்ன திறன் ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத உணராமல் இருப்பார்கள். நண்பர்களே, நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்குது, ஒரு ஆற்றல் இருக்குது, ஒரு திறமை இருக்குது, டேலண்ட் இருக்குலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி என்னன்னு தெரியுங்களா, அதை எப்படி தான் கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் புதிதாக எதையுமே நீங்கள் தொடங்கவில்லை, புதிதாக ஒன்றையுமே நீங்கள் செய்யலை அப்படின்னா இப்படி தான் தோணும். நம்ம ஏதாவது ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணணும். நீங்கள் போகிற ட்ராக்கை மாற்றி கொஞ்சம் வேறு ஏதாவது உங்களை இன்ஸ்பயர் பண்ணுற, உங்களை ஈர்க்கிற ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு உங்களால் என்ன முடியும், உங்களுக்கு என்ன சக்தி இருக்குது, உங்களுக்கு என்ன தன்மை இருக்குது அப்படிங்கிறத உங்களால் தெரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். அப்போ தான் நீங்கள் அதை டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும். எதையுமே செய்யலைன்னா எதுவுமே வராது. நண்பர்களை, எதையாவது செய்தால் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏதாவது ஒன்றை புதிதாக முயற்சியுங்கள். உங்களுக்குள்ளே என்ன ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஆற்றலை முதலில் நீங்கள் பார்க்க வேண்டும். பார்த்தா தான் நம்ப முடியும். எனக்குள்ளே டேலண்ட் இருக்குது, சக்தி இருக்குன்னு நான் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நான் பார்க்கவில்லை என்றால் எனக்குள் இருக்கும் டேலண்ட்டை நான் பயன்படுத்தவே முடியாது. நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஒன்றை புதிதாக ஏதாவது ஒன்றை தொடங்க வேண்டும். ஒரு புது கோர்ஸ், ஒரு புது எஜுகேஷன், ஏதாவது ஒரு புத்தகம், ஏதாவது ஒரு புதுசாக ஒரு செயல், ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு
உங்களுக்கு அதை வெளிப்படுத்தும். ஸோ இந்த 5 கருத்துக்களில் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு பொருந்துது, எந்தெந்த கருத்துக்கள் உங்களுக்கு பொருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் திரும்பவும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்களை அசை போட்டு பாருங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.